ஹலோ டீம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பார்ட் 5 பார்க்குறோம். நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 4 பார்ட்லையுமே நம்ம என்ன கவர் பண்ணணுமோ அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட எக்ஸிக்யூஷனை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் பண்ணுவோம். எக்ஸிகியூஷன் தான் என்ன, நம்மளோட டெசிஷன் மேக்கிங்க்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் இல்லையா. ஓகே, இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடலாம், அதாவது பை பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எந்த ஏரியாவை வச்சு முடிவு பண்றோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஏரியாவை வச்சு தான் முடிவு பண்றோம். அதனாலதான் நீங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணதான் செக் பண்ணணும்னா நீங்க அதை நல்லா வரைய கத்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ நம்ம 4 பார்ட்ல என்ன பார்த்தோங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது வந்துட்டு சப்போர்ட்னு வச்சுக்கோங்க, இதை ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட் அதாவது 4 ரூல்ஸ் பார்த்திருக்கோம். அதாவது ஒரு சப்போர்ட்லயோ ரெசிஸ்டன்ஸ்லயோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அதை எப்படி நம்ம வரையறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா மார்க்கெட் திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, ரூல் நம்பர் 1. அதே சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் திரும்ப வந்ததுன்னா பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, நம்பர் 2, பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா அதே ஏரியாவுக்கு மார்க்கெட் திரும்ப மேல ஏறி போகுது அப்படின்னா அதை ரெசிஸ்டண்டா ரியாக்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 3. ஓகே, திரும்ப அதே சப்போர்ட் கிட்ட வரும்போது மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 4. இப்போ இதுல ரூல் நம்பர் 5 ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட்ஸ், அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். ஓகே, அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்த ரூல் நம்பர் 1லயே மார்க்கெட் வரும், ஆனா கொஞ்சம் ஸ்பைக் மாதிரி கீழே வந்துட்டு மேல போயிடும். ஓகே, கொஞ்சம், அதாவது அதோட கண்டினியூவேஷன் எல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் கீழே வந்துட்டு இவ்வளவு தூரம், ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் தூரம் வந்துட்டு மேல போயிடும். ஓகே, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட். ஓகே, இது வந்துட்டு இந்த கண்டிஷன்லயோ கண்டிஷன் நம்பர் 2, 3, 4 எல்லாம் நடக்காது, கண்டிஷன் 1லயே நடந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். இதைதான் நீங்க வந்துட்டு 4 பார்ட்லயும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சன்ஃபார்மா வச்சிருக்கேன். இந்த சன்ஃபார்மா ஸ்டாக்ல 2022ல அதாவது ரீப்ளே பட்டன் இருக்கும், உங்களோட ட்ரேடிங் வியூல ரீப்ளே பட்டன் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்களோட ட்ரேடிங் எக்ஸிகியூஷன் இப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும், ஆர் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஒரு இடத்துல நீங்க என்ட்ரி கொடுக்கணும். இப்போ சப்போர்ட் பையரா இருக்கீங்க. ஓகே, மார்க்கெட் மேல போகும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, அப்ப நீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல முடிவு எடுப்பீங்க? சப்போர்ட்ல எடுப்பீங்களா, ரெசிஸ்டன்ஸ்ல எடுப்பீங்களா? ஆப்வியஸ்லி சப்போர்ட்ல, ஏன்னா அங்க இருந்து தான் மார்க்கெட் மேல போகும். ஓகே, அதனாலதான் மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்க வரையறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய ட்ரேடிங் டெசிஷன் அந்த இடத்துல தான் இருக்கு. அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற கீ லெவல்ல தான் இருக்கு. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன், இது ரெண்டுத்துக்கும் இருக்க விஷயத்தோட ஒரு காம்பினேஷன் என்ன, இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறது வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா அது வந்துட்டு நடக்குதுன்னா மட்டும் தானே நம்ம அதுக்கு ஓரளவுக்கு நம்ம அதை பிலீவ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா தானே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நான் உங்களுக்கு பாஸ்ட்ல இருக்க டேட்டா வச்சு காமிச்சிடறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணி பிரசன்ட்டுக்கு மாத்திக்க, அதாவது இப்போ வரைக்கும் நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட்டை இந்த இடத்துல நோட்டீஸ் மட்டும் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்டை இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, முதல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கத்துப்போம், அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2022 மே மந்த்ல இருந்து ரிப்ளை பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் ஆகுதான் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நீங்க நான் போன வீடியோலயே போட்டிருப்பேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இப்போ கரண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, இந்த இடத்துக்கு மேல ரியாக்ட் ஆயிருக்க ஏரியா, அதாவது இந்த பிளேஸ்க்கு இங்க இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்கு மேல ரியாக்ட் ஆயிருக்க ஏரியா ரெசிஸ்டன்ஸ், கீழே ரியாக்ட் ஆயிருக்க ஏரியா சப்போர்ட். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, கீழே ரியாக்ட் ஆயிருக்க ஏரியா சப்போர்ட். ஃபைன். இப்போ நான் வந்துட்டு இதை ஒரு ஏரியாவா மார்க் பண்றேன். ஓகே, இதை ஒரு ஏரியாவா மார்க் பண்றேன். ஏன்னா இந்த இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, இந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு ஏரியா வைஸ் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல அதாவது இங்க இருந்து ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு கீழே போயிருக்கு, திரும்பவும் 2-3 கேண்டில் ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே போகுது. ஓகே, இந்த ஏரியா மார்க் பண்றதை நம்ம தனியா வீடியோவா பார்ப்போம். ஓகே, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குன்னா இது ரெசிஸ்டன்ஸ்.
ஓகே, சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு கீழே எங்க மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா மார்க்கெட் இங்கிருந்து கீழே போயிருக்கு. ஓகே, இப்போ உங்களுடைய கொஷின் என்ன அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் இந்த 2 இடத்துல தான் உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்க போகுது. ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ண 4 ரூலையும் மார்க்கெட் வந்துட்டு அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணதான் நம்ம செக் பண்ண போறோம். இதுக்கும் இன்ட்ராடேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கும் இன்ட்ராடேக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா நான் இப்போ டே டைம் ஃப்ரேம்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதுக்கும் இன்ட்ராடேக்கும் முக்கியமான சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது நீங்க பை பண்ணலாமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல என்ன பிரைஸ் ஆக்ஷன் நடக்குதுங்கிறத பாக்குறதுக்காக தான் நம்ம இதை டிரா பண்றோம். ஓகே, அதாவது ஓகே நம்ம போக போக ஒன்னா கத்துப்போம். நான் இனிஷியல்ல நிறைய சொல்லி குழப்ப விரும்பல. ஓகே, நான் ஜஸ்ட் பிளே மட்டும் பண்றேன். இப்போ இந்த கேண்டில்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, இந்த கேண்டில்ல பார்க்கலாம். இது டே டைம் ஃப்ரேம்ல இருக்க கேண்டில். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நம்ம இங்க இருக்கும் போதே, அதாவது இந்த கேண்டில் இருக்கும் போதே நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டோம். மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஓப்பன் ஆயிட்டு இந்த கேண்டில் பாருங்க லாங் விக் ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வருது. அப்ப எந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வருது? ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வருது. அப்போ இந்த அன்னைக்கு நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த அன்னைக்கு நீங்க ஒரு ஒரு 1 lakh வச்சிருக்கீங்க. 1 lakh வச்சிருக்கீங்க. நீங்க வந்துட்டு 1000 rupees அப்ராக்சிமேட்டா. ஓகே, அப்ராக்சிமேட்டா 1000 rupees ஒரு ஷேர். ஓகே, கிட்டத்தட்ட உங்களால ஒரு ஐ திங்க் 1000 rupeesனா 100 shares வாங்கலாம். ஓகே, ஸோ 100 shares நீங்க பை பண்ணிட்டு இந்த இடத்துல லாங் போக முடியுமா? லாங் போவீங்களா? ஓகே, உங்களோட டெசிஷன் இந்த இடத்துல லாங்ல இருக்குமா? அதாவது மேல போகும் மார்க்கெட் அப்படின்னு எடுப்பீங்களா? ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகும்போது இதை கட் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு 5 minutes டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனா கீழே வந்திருக்கும். இப்போ தெரியுதா நீங்க வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கு உண்டான முக்கியமான ரீசன் என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கும்போது மார்க்கெட்டோட கரண்ட் பிரைஸ்க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மார்க்கெட் அங்க வருது அப்படின்னா நீங்க டெசிஷனை செல் சைடு எடுக்கணுமா? அதாவது கீழே போகும்னு என்ட்ரி எடுப்பீங்களா, இல்ல மேல மார்க்கெட் வந்துட்டு கட் பண்ணிட்டு மேல போகும்னு என்ட்ரி எடுப்பீங்களா? இதை நீங்க பிரைஸ் அதாவது கேண்டில் ஸ்டிக் சார்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பையர்ஸ் அண்ட் செல்லர் சைக்காலஜி முடிச்சதுக்கு அப்புறமா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூல்ஸ் வந்துட்டு பாப்பீங்க. ஆனா டெசிஷன் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, டெசிஷன் மேக்கிங் கிளியரா இருக்குல்ல? ஓகே, மல்டி டைம் ஃப்ரேம்க்கு அப்புறமா நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பத்தி பாத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும் டெசிஷன் மேக்கிங் எங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒரு யூனிவர்சலான விஷயம் தானே. இதுல நம்ம ஏன் வந்துட்டு இவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கும் அப்படின்னா உங்களோட என்டையர் ட்ரேடிங் கெரியரே வந்துட்டு கீ லெவல்ல தான் இருக்கு அப்படின்னா அந்த கீ லெவல்ல நீங்க நல்லா படிக்க கத்துக்கணும். ஓகே, அதாவது அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க கத்துக்கணும். ஃபைன், ஓகே. இப்போ இப்போ சி இப்போ மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் கிட்ட இதை நான் ஏன் தெளிவா சொல்றேன் அப்படின்னா இந்த 4 ரூல்ஸையும் செக் பண்றதுதான் இந்த வீடியோல நமக்கு உண்டான முக்கியமான வேலை. ஓகே, இப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நம்பர் 1, கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேல இருக்க ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் ப்ரீவியஸா ரியாக்ட் ஆன ஏரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருக்க ரியாக்டட் ஏரியா, ரீசென்ட்லி ரியாக்டட் ஏரியாவை ஜோனா அதாவது ஒரு ஏரியாவா மார்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இதைத்தான் இந்த வீடியோல நீங்க கத்துக்கிறீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுதான் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் பவரே இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் ட்ரேடிங்ல வந்துட்டு எனக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நீங்க அதாவது புதுசா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதை ஒரு பாசிட்டிவ் நோட்டா எடுத்துப்பேன். ஏன்னா நம்மளால ஏதோ ஒரு விஷயத்த புதுசா கொடுக்க முடிஞ்சிருக்கு, இல்ல தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குமே ஒரு அப்ரிசியேஷன் நான் எடுத்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் மேக் பண்ணுவேன். ஓகே ஓகே, மார்க்கெட் இப்போ சப்போர்ட் கிட்ட வந்திருக்கா? இப்போ மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம கூர்மையா வாட்ச் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பை அதாவது சப்போர்ட் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இது வரைக்கும் கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, கிரீன் கேண்டில்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட்ல இருந்து நீங்க மார்க்கெட் அதாவது இவ்வளவு நாள் வந்துட்டு ரெட் கேண்டில் வந்திருந்தாலும் செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கப்புறமா வந்து கிரீன் கேண்டில் உங்களுக்கு எதை தெரிவிக்குது? ஓகே, செல்லர்ஸோட ஆதிக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கேண்டில் என்ன பண்ணுது? எஸ், இங்கதான் உங்களோட முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இப்ப 2 கேண்டில் வந்திருக்கு. இப்போ இந்த நாளைக்கு அப்புறமா இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் இந்த கிரீன்
ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில்ல நீங்க பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டீங்க. ஓகே, ரெண்டாவது நாள் நீங்க என்ன டெசிஷனை எடுப்பீங்க? உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க எடுக்கிறது நல்லது? எஸ், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுக்கிறது நல்லது. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இனிமே பார்க்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எஸ், ஏன்னா அது ஒண்ணு ரீட்ரேஸ்மெண்டா இருக்கும், இல்ல அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். ஓகே, அதாவது மார்க்கெட் வந்துட்டு இப்படி போகுது அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன், மார்க்கெட் வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்படி வந்துட்டு இருக்கு, இதை கட் பண்ணுது அப்படின்னா திரும்ப இங்க வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகும். இது நீங்க மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லாம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கண்கூடியே பார்க்க முடியும். ஓகே, சோ இது ரீட்ரேஸ்மெண்ட். அப்ப இது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலான்னு பாக்குறதுக்கு நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் தேவை, அதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகே, அதை நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதை பத்தி பேசி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்திருந்தாலும் இந்த விக்ஸை பாத்தீங்க அப்படின்னா, இந்த விக் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாலும் பையர் மார்க்கெட்டை திரும்பவும் அதே பிரைஸ்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க, இதே பிரைஸ்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட் டே பிளே பண்ணும். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுது. ஆனா பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இப்போ கரண்டா இருக்கிற இடம் இது, இதுக்கு பின்னாடி ரியாக்ட் ஆன ஏரியாவை முதல்ல நீங்க மார்க் பண்ணணும். ஓகே, முதல்ல நீங்க மார்க் பண்ணணும். இதுக்கு பின்னாடி ரியாக்ட் ஆயிருக்கக்கூடிய ஏரியாவை ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணணும். ஓகே, ஏன் நான் இந்த ஏரியாவை மார்க் பண்றேங்கிற ரீசனை நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு, அதே லைன்ல பாருங்க, இங்க பட்டு மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஓகே, ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆனா டேட் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இந்த ஏரியாக்குள்ள மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது. இங்க இருந்து மார்க்கெட் கீழே வருது. ஓகே, இங்க இருந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுது. ஸோ இந்த ஏரியா தான் அடுத்த வேலிடான ஏரியா. ஓகே, இந்த ஏரியா தான் அடுத்து வேலிடான ஏரியா. ஓகே ஓகே, திரும்ப மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஓகே, ஆனா மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, ரெண்டாவது சான்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்மளுடைய ரூல்ஸை நம்ம ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கணும். சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா ரூல் நம்பர் 1, ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போகலாம். ஆர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு திரும்ப மார்க்கெட் கீழே போகலாம். ஓகே, ஆர் இதர் மார்க்கெட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகாம அதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகலாம். இந்த ரூலை நெக்ஸ்ட், அதாவது இந்த ரூலை இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கிட்ட இருக்கு. இப்போ இதோடைய ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா, சப்போர்ட் இந்த ஏரியா, இதுதான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இருக்க ரூல். ஓகே, இப்போ இதுல வந்துட்டு என்ன ரூல் அப்ளை பண்ண போறோம், அதாவது என்ன ரூலை மார்க்கெட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே ஓகே ஃபைன், கிளியரா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து மேல போகுது. ஓகே, அதாவது இங்க ஒரு பிரேக் அவுட் கேண்டில் கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுது. ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகிறதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு கேண்டிலுமே இன்டெசிஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இன்டெசிஷன் கேண்டில் வருதோ, ஓகே, இன்டெசிஷன் கேண்டில் வருதோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இன்டெசிஷன் கேண்டில்னா என்ன அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னா ஹேமர் கேண்டில், பேரு நிறைய இருக்குல்ல, விக் ரிஜெக்ஷன் கேண்டில், லாங் விக் கேண்டில், அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார், இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இது பாத்தீங்கன்னா இன்டெசிஷன் கேண்டில். ஓகே, கேண்டில் டைப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பட் வந்துட்டு சின்னதா ஒரு பாடி இருக்கு, விக் பெருசா இருக்கு அப்படின்னா அது இன்டெசிஷன். ஃபைன், ஆனா அதோடைய சைக்காலஜியுமே இருக்கு. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து பையர்ஸ் அதிகமா உள்ள வந்திருக்காங்களா, செல்லர்ஸ் உள்ள இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் லெட்ஸ் சி, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்டெசிஷன் கேண்டில், அதனால மார்க்கெட் திரும்புது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது, சப்போர்ட் ஏரியா இது. இப்போ இதோடைய சப்போர்ட் ஏரியா இங்க இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும்போது தான் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிருப்போம். இப்போ மார்க்கெட் அதுக்கும் கீழே இருக்கு. இப்போ உங்களோட ரெசிஸ்டன்ஸை நீங்க மாத்தி ஆகணும். ஓகே, இப்போ வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், அதாவது டெய்லியுமே நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நோ சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்னும் இந்த கிளாஸ் முழுசா முடிக்கல. ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாவே வரும். இப்போ நான் ஏன் இந்த ஏரியா வரைறேன் அப்படிங்கிறதுக்கான முதல் ரீசன் நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, இங்கிருந்து இதுக்கு முன்னாடி இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. ஃபைன், இந்த இடத்துல இருந்தும் மேல போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கீழே வந்திருக்கு, இங்க இருந்து கீழே வந்திருக்கு. இதுதான் ரீசெண்டா ரியாக்ட் ஆன ஏரியா பிளஸ்
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கக்கூடியது சப்போர்ட். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்தா என்ன நடக்குங்கிற 4 ரூலை நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கு உண்டான ரூல் என்ன அப்படிங்கிறது என்னன்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல ரியாக்ட் ஆயிருக்கக்கூடிய ஏரியாவை நீங்க எடுக்கணும். அதுதான் ரூல் நம்பர் 1. ஓகே, ரூல் நம்பர் 1, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஏரியா, ரியாக்ட் ஆயிருக்கக்கூடிய ஏரியா, கீழே ரியாக்ட் ஆயிருக்கக்கூடிய ஏரியாவை நீங்க மார்க் பண்றதுதான் ரூல் நம்பர் 1. ஓகே, இப்போ இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பார்ட் 5th நீங்க இதைத்தான் லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களால தெளிவா பார்க்க முடியும். மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது, மார்க்கெட் வந்துட்டு இந்த கேண்டில் இருக்கும்போது நம்ம இந்த ஏரியாவை டிராப் பண்ணியிருந்தோம். ஓகே, அதே மாதிரி பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த விக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வருது. அடுத்த நாள் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்குதோ ஒழிய உங்களுக்கு பையிங்க கொடுக்கல. இதை தொட்ட உடனே நெக்ஸ்ட் நாள் உங்களுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மார்க்கெட் கொடுக்குது. ஓகே, அதை எடுத்து அதுக்காக நீங்க ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போன உடனே செல் பண்ணிடணும்னு நான் சொல்ல வரல. ஓகே, மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கேண்டில் ஸ்டிக் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். சரியான பேட்டர்ன் அது பிரேக் அவுட் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். இண்டிகேட்டர்ல நமக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைச்சிருக்கா, அதாவது நமக்கு சாதகமா ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸிகியூஷனுக்கு போவீங்க. ஆனா இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அந்த 4 ரூல்ல ஒரு ரூல் இப்போ நடந்துருச்சு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா தான். ஓகே, இப்போ அந்த ஏரியா கிட்ட மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் இன்னும் அந்த ஏரியா வரைக்கும் போகல. ஓகே, மார்க்கெட் இன்னும் இந்த ஏரியா வரைக்கும் போகல. திரும்ப இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகே, இப்போ நான் சொன்ன ரூல் நம்பர் 2 வந்துட்டு உங்களுக்கு ஐ திங்க் ரூல் நம்பர் 2 or 3. ஓகே, ஐ டோன்ட் நோ. பட் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், இதுதான் ரெசிஸ்டன்ஸா இருந்தது இல்ல, இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸா இருந்தது. அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் திரும்ப அதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஓகே, இதெல்லாம் இன்ட்ராடேக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். பட் பாத்தீங்கன்னா லாங் வியூல பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகே, டே டைம் ஃப்ரேம்ல இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேண்டலுமே ஒரு நாளையுமே கவர் பண்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஓகே, உங்களோட எல்லா சப்போர்ட்டையுமே அதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, எல்லா சப்போர்ட்டையுமே மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது ரீட்ரேஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கலாம். ஓகே, ஒரு சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டே வரும்போது அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறத நீங்க பார்த்துட்டே வரலாம். ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு செல்லிங் என்ட்ரி கிடைக்கும். எங்கெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைக்கும். இதனாலதான் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளவு மைன்யூட்டா பார்க்கணும். ஓகே, பட் இனிஷியலா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டஃப்பான டாஸ்கா தான் இருக்கும். பட் பழகிடும். ஓகே, இப்போ மார்க்கெட் இங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே ரியாக்ட் ஆயிருக்கக்கூடிய ஏரியா எது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கேட்டா இதுதான் ஸ்ட்ராங்கான ஏரியா. ஏன்னா அங்கிருந்து தான் ஒரு நல்ல ரிவர்சல் நீங்க பாக்குறீங்க, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் பாக்குறீங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரியான ஏரியாலாம் பாத்தீங்க அப்படின்னா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க, மைனர் ஜோன். ஓகே, பட் அதையுமே நான் வந்துட்டு ஒரு கன்சிடரபிளா எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த ஜோன்ல இருந்து இங்கிருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, உடச்சிட்டு கீழே வந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்ப இங்கிருந்து திரும்புது. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட். ஓகே, நான் ஒரு டாட் வைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை உங்க மைண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஏரியால உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றேன். இப்போ இது வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெட் கேண்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இது உங்களோட சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல எவ்வளவு டைம் மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுது பாத்தீங்களா? அப்ப
எவ்வளோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குது, எவ்வளோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த ஏரியா யூனிட் டு ஃபோக்கஸ். நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி இதில் இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே 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 என்னதான் ஒரு பெரிய கிரீன் கேண்டில் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருந்தாலும் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட போயிட்டு பை பண்ணுவீங்களா? இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தெரியல, நீங்கள் ரேண்டமாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கிரீன் கேண்டலுக்கு அப்புறமா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னோம், ஐயோ மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் டேவே பை பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 946 இருந்து ஒரு 1046 ஆர் 1500 வரைக்கும் 1100 வரைக்கும் போயிடும். ஸோ 150 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக 2-3 நாள் கண்டினியூஸாக 2-3 நாள் கீழே வந்துருச்சு. ஆனால் அது எது வரைக்கும் வந்திருக்கு, அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய பவர். ஓகே இப்போ ஆல்ரெடி நீங்க வந்துட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த ஏரியாலலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்குறது தான் உங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சு பழகணும். முதல்ல ஒரே ஒரு இதை வரைய கற்றுக்கோங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ரூலை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண கற்றுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் மட்டும் பண்ணலாம். ஓகே, அதாவது அடுத்தடுத்த பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ கரண்டாக மார்க்கெட் இங்கே இருக்கு, இதுதான் இன்னைக்கானது. ஓகே, கரண்டாக மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு அதிகமா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் அடுத்து எந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கே, ஏன்னா மார்க்கெட் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இதுக்கு மேல இந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு, திரும்ப இந்த ஏரியால இருந்து மேல மேல மேல. ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருது. ஸோ இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல, ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகுது. ஸோ இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அதுக்கும் கீழே நான் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கீழேயும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு கீழே எப்படின்னா பேக்ல எந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குன்னு போய் செக் பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட் பேக்ல இந்த ஏரியா கீழே எங்க மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆயிருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 10 இயர்ஸ் முன்னாடி. சி, இந்த ஏரியால தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு எந்த விதமான சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இந்த ஏரியாக்கு இடையில இல்லை. ஃபைனா, பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிராஸ்டிக்கலாக இருக்கு, அதாவது ஒரே வேகமாக இருக்கு. இந்த இடத்துல எந்த விதமான இந்த மாதிரி ரியாக்டட் ஏரியா அதிகமாக இல்லை. ஓகே, ஸோ அதனால இதில் மினிமமாக ரியாக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏரியாவை மட்டும் நான் ட்ரா பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த ஏரியாக்கெலாம் மார்க்கெட் வந்ததுன்னா அது ரியாக்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது தான் உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஃபைனா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே ரியாக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏரியா ரெசிஸ்டன்ஸ், கீழே ரியாக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏரியா சப்போர்ட். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். சப்ளைல மார்க்கெட் வந்தால் என்ன நடக்கும், டிமாண்ட் ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு சப்ளை அண்ட் வீடியோவில் பார்த்துக்கோ, சப்ளை அண்ட் டிமாண்ட் வீடியோவில் பாருங்க. பட் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இந்த விஷயம் தான். ஓகே, ஸோ அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்ததுன்னா என்னெல்லாம் நடக்கும், தட் 5 சினாரியோ. ஒன்று, ஒரே இடத்துக்கு மார்க்கெட் வந்ததுன்னா, என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் திஸ் இஸ் த ஏர்னிங்ஸ் கிவ், அதாவது என்ன சொல்றது, பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஒரு சப்போர்ட் கிட்டயோ ரெசிஸ்டன்ஸ் கிட்டயோ மார்க்கெட் வருதுன்னா ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகும், ஆர் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரும். பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரும். அதே ஏரியாவுக்கு வந்ததுன்னா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே போகலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ்னா அதுக்கு இன்வெஸ்டா முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகலாம். நீங்கள் ரிப்ளை பட்டனை போட்டு ட்ரேடிங் வியூவில் டே டைம் ஃப்ரேம்லேயே வைங்க. ஏன்னா 5 minutes வச்சிங்கன்னா நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் இருக்கும். ஓகே, டே டைம் ஃப்ரேமில் வச்சு இதை செக் மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக நான் யூடியூப்ல
கொடுத்துருக்க விளக்கம்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் இதை விட சிம்பிளாக என்னால் சொல்ல முடியல. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க. இண்டிகேட்டர் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இதை முடிச்சுட்டு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட மைண்டே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் தான் ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஓகே, இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் இண்டிகேட்டர் வந்துட்டு நிஜமாலுமே இன்ட்ராடேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஓகே, நான் உங்களுக்கு ஏன் வந்துட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா இன்ட்ராடேல அது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணணும், அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரவங்க தான் நான் நிறைய பேர் பார்க்குறேன். ஓகே, ஆப்ஷன் மார்க்கெட்டில் வரவங்கள தான் நான் நிறைய பேர் பார்க்குறேன். ஒரு பிகினராக இருப்பாங்க, பட் எடுத்தோடனே ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரூல்ஸ் எல்லாம். இது வந்துட்டு நான் டே டைம் ஃப்ரேமில் தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனாலுமே கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும் 5 minutesல மாற்றினீங்கன்னா. ஆனால் அதுக்கு நீங்கள் எங்கேருந்து வரணும், இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்ல அந்த லெவலில் இருந்து இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த 5 minutesல வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களால் அதை ட்ரா பண்ணிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா May 23rd. ஓகே, May 23rd. இப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்தது மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே லெட்ஸ் சீ, மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தான், இந்த கிரீன் ஜோனுக்கு மேலே தான். இப்போ இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய கீ லெவலில் தான் நான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஏரியாவில் தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே எனக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டு நான் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். ஆனால் திரும்ப மார்க்கெட் வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அதாவது இது வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட். மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு என் இண்டிகேட்டர்ல நான் இந்த இடத்துல நினைச்சிருந்தா லாங் போயிருக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல லாங் போகல. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இண்டிகேட்டர் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க இருந்து எனக்கு எந்த சிக்னலுமே கிடைக்கல. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா எனக்கு இந்த இடத்துல தான் சரியான சிக்னலும் கிடைச்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுது. அதாவது 1 2 3 4 கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த இன்டெசிஷன் கேண்டில்ல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த இன்டெசிஷன் கேண்டில்ல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, இந்த இன்டெசிஷன் கேண்டில் நீங்க வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்ன அப்படின்னா என்னுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட மார்க்கெட் வரும்போது நான் புக் பண்ணிட்டேன். ஓகே, புக் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரி எனக்கு எங்கே கிடைச்சது அப்படின்னா அதே மாதிரி இங்கே மார்க்கெட் இருக்கும் போது எனக்கு இது சப்போர்ட். இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா எனக்கு இந்த ஏரியா சப்போர்ட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்தது என்ன ஆகும், சப்போர்ட்டாக மாறிடும். ஓகே, இப்போ இந்த ஏரியா எனக்கு சப்போர்ட்டு. ஓகே, இப்போ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, நல்லா ரிஜெக்ட் பண்ணுது. அதாவது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அதை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு திரும்ப அது சப்போர்ட்டா மாறுது, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, ஏன்னா இண்டிகேட்டர்லயும் எனக்கு இந்த இடத்துல லாங்குக்கு என்ட்ரி வந்துருச்சு. ஓகே, சிக்னல் கொடுத்துருச்சு. ஸோ அதனால என்னோட ப்ரைஸ் ஆக்ஷனையும் நான் பார்த்துட்டேன். ப்ரைஸ் ஆக்ஷன் பிளஸ் இண்டிகேட்டரையும் நான் பார்த்துட்டேன். பிளஸ் டேட்டா, ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அதுவுமே எனக்கு ஃபேவரா இருந்தது. ஓகே, அதாவது எனக்கு 22,800 900 சம்திங்ல தான் பில்டப் அதிகமா இருந்தது. ஓகே, ஸோ அதனால நான் என்ட்ரி லாங் எடுத்துட்டேன். ஃபைன், ஏன்னா அன்வைண்டிங் நடந்திருக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ என்ட்ரி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் 3 o'clock வரைக்கும் தான் நான் வந்துட்டு பொசிஷன்ஸ் வச்சிருப்பேன். 3 o'clock வரைக்கும் தான் நான் பொசிஷன் வச்சிருப்பேன். ஸோ அதனால 3 o'clock நான் புக் பண்ணிட்டேன். ஓகே, 5 minutes மோர் ஆர் தென் 5 minutes தான் விட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கேண்டில்ஸ்ல எல்லாத்தையுமே நான் வந்துட்டு புக் பண்ணிட்டேன். ஐ திங்க் இங்கேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி செகண்டரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ ஹவ் புக் திஸ் பிகாஸ் இது வரைக்கும் நான் விடலை. ஃபைன், பட் இந்த டைம்ல எனக்கு மொமெண்டம் இருந்தது. ஓகே, மொமெண்டம் இண்டிகேட்டர்ல இந்த இடத்துல கிராஸ் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க ப்ரைஸ் ஆக்ஷனையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டையும் தெரிஞ்சுக்கணும். அது இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டிகேட்டரை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற இம்பார்ட்டன்டான விஷயத்த எல்லாமே லோவர் டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் அவுட் ஆகும். பட் யூ ஹேவ் டு பி பேஷண்ட். ஏன்னா நம்ம இதுவும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதை நான் சப்போர்ட்டிவாக எடுத்துட்டு அடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ.